அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வந்து ரொம்ப குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறள்ல பார்த்தோம்னா, "செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ செய்யக்கூடாத செயல்கள செய்யறனாலயும் செய்யக்கூடிய செயல்கள செய்யாமல் இருக்கனாலயும், நமக்கு வந்து தீங்கு விளைவிப்பாங்க. தீங்கு விளையும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 466 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்தது பார்த்தோம்னா, 29 முறை எவரெஸ்ட்டை எட்டி சாதனை படைத்த கமி ரீட்டா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு மலையேறும் வீரர். சரிங்களா? இதுவரைக்கும் அதிக டைம் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அவங்களோட உச்சிக்கு போனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான். ஆல்ரெடி 28 டைம் போயிருப்பாங்க. இப்ப அவங்களோட சாதனைய அவங்களே முறியடிச்சிருக்காங்க. கமி ரீட்டா அப்படிங்கிறவங்க. ஸோ அப்ப 29வது முறையா எவரெஸ்ட்டோட உச்சிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத பத்தின செய்தி தான் குடுத்திருக்காங்க. நேபாளத்தின் புகழ்பெற்ற மலையேற்ற வீரரான கமி ரீட்டா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 29வது முறையாக ஏறி, அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் என்ற தனது முந்தைய சாதனையை தானே முறியடித்துள்ளார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 28 டைமும் இவரு தான் ஏறியிருப்பாரு. ஐ மீன் அந்த ஒரு ரெக்கார்டும் இவர்கிட்ட தான் இருந்திருக்கும். இப்ப அத அவரோட ரெக்கார்ட அவரே பீட் பண்ணிட்டு 29த் டைமா மவுண்ட் எவரெஸ்ட்ட ஸ்கேல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாகை டூ இலங்கை கப்பல் சேவை. ஸோ இந்த நாகை டூ இலங்கை, நாகப்பட்டினம் டூ இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து இந்த ஒரு சேவை அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே இருந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? நமக்கு பண்டைய காலத்திலே இருந்த ஒரு கப்பல் போக்குவரத்து தான். அத மறுபடியும் ரிவைவ் பண்ணி, போன வருஷம் இந்த ஒரு கப்பல் போக்குவரத்து, இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறத ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பல டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அத கன்டின்யூ பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தோம்னா, மே 17ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு சேவை அப்படிங்கிறது தொடங்க போகுதுங்கிறத குடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த கப்பலோட பெயர் கூட சிவகங்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. மேபி கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நாகை டூ அந்த காங்கேசன் துறை அப்படிங்கிறது நமக்கு பண்டைய காலத்திலேருந்தே இருந்துட்டு வர ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ பண்டைய காலத்திலேருந்து இருக்கனால இந்த ஒரு செய்தியும் நம்ம கூடுதலா சேர்த்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நியூஸா இருந்துச்சு. ஓகேங்களா? மத்தபடி பெருசா வேற எதுவும் இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.